பேர் வந்து ஜெயினி. நான் வந்து எம்எஸ்சி எம்எட் படிச்சிருக்கேன். என் தங்கச்சியோட பேர் மேரி ஏஞ்சல். அவ வந்து எம்இ எம்பிஏ படிச்சிருக்கா. இவங்க ஹஸ்பண்ட் வந்து அவளை பலமுறை ரொம்ப கொடுமைப்படுத்தி அடிச்சு இதே ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணி அதுக்கான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இங்க இருந்தே இவங்க ரைஸ் பண்ணிலாம் நம்ம T12 போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இப்படி அவன் பண்ண பல கொடுமைகள் தாங்க முடியாம இவ எங்க வீட்டுக்கு வரா. 2022ல எங்க வீட்டுக்கு வரா. இங்க வந்தா எங்க அப்பாவும் தம்பியும் சேர்ந்து அவ சொத்துக்காக வந்துட்டாலோன்ற பயத்துல என்ன பண்றாங்க, அவ மேல இன்னும் நிறைய அவளை ரோட்ல படுக்க வச்சு அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம அப்புறம் அவங்க சாப்பிடுற சாப்பாடுல நாயை வச்சு மூத்திரம் போக வச்சு அந்த மாதிரி நிறைய கொடுமைகள்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றா, இங்க இருந்து திரும்ப T12 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிறைய கம்ப்ளைண்ட் CSR என்னென்னவோலாம் கொடுத்து பாக்குறா. ஆனா 3 வருஷமா அவளோட போராட்டம் ஃபெயிலியர். T12 போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அதுக்கப்புறம் அவ ஆவடி ஆணையர், அதுக்கப்புறம் கலெக்டரேட், இந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றா. 181க்கு கம்ப்ளைண்ட் பண்றா. பெண்கள் பாதுகாப்பு சட்டம் சொன்னதுனால அங்கேயாவது ஹெல்ப் கிடைக்கும்னு போனா அங்கேயும் அவளுக்கு ஹெல்ப் கிடைக்கல. அங்க இருந்து வந்து விசாரிச்சவங்க கூட வீட்டுல இருக்கிறது பெண் நாய்மா, அதனால அந்த நாயை வெளியில அனுப்ப முடியாது, நீங்க தான் ஆல்டர்னேட்டிவா வேற எங்கேயாவது இடம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த நிலையில அவ என்ன பண்றா, சாப்பிடாம அப்படியே அவ பட்னி கிடந்து அவளுக்கு சாப்பாடே குடுக்கல. 60 நாள் கிட்ட சாப்பாடே குடுக்கல. அதுக்கு அடுத்துதான் அவ ரொம்ப மோசமான நிலையில ஆன உடனே என்ன பண்ணாங்க, ஏப்ரல் 11 ராமச்சந்திரால கொண்டு வந்து அவ சைக்காலஜியா அஃபெக்ட் ஆயிருக்கான்ற பேஷண்ட் அப்படின்னு சொல்லி அவளுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் அட்மிட் பண்ண போது அந்த டாக்டர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. அவ சாப்பிடாததுனால மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை மட்டும் கொடுத்து 15 வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு எந்த சாப்பாடோ தண்ணியும் கொடுக்காம அவ இன்னும் மோசமான நிலையில ஆனதுக்கு அப்புறமா நான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் அவ இன்னும் வெளியில வரல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச் போறதுக்காக வெளியில வருவாளே ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு மேல மாடியில போய் ஷைனின்னு கத்துறேன். அவ எந்த ரெஸ்பாண்டுமே இல்ல, ரெஸ்பாண்டே பண்ண முடியல. முடி மட்டும் தெரியுது, ஆனா அவ எந்த ரெஸ்பாண்டுமே அவளால பண்ண முடியல, பேசவோ எதுவுமே முடியல. அப்படின்ற பட்சத்துல வேற வழி இல்லாம நானும் அந்த வீட்டுக்கு போறதே கிடையாது, எங்க அப்பா வீட்டுக்கு. ஏன்னா அவர் எங்களையும் நிறைய கொடுமைகள் படுத்தி FIR CSR நானும் கொடுத்து என் வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் வெளியில எடுத்து அது மாதிரி ரொம்ப கொடுமைகள் பண்ணதுனால நானும் அந்த வீட்டுக்கு போறதில்ல. அந்த பட்சத்துல அவர் இப்படி பண்ணினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல போய் பார்க்கும்போது அவர் ரொம்ப மோசமான நிலையில இருந்தா இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். ஆனா இங்க அட்மிட் பண்ணா இவங்க கொடுத்த ரீசன் ஏதோ ஒரு டேப்லெட் ஓவர் டோஸ், அவளோட பிளட்ல ஏதோ ஒரு ட்ரக் இருக்கு, அந்த ட்ரக் தான் வந்து இவ்ளோ பின்னடைவுக்கு காரணம், ஹார்ட் நின்று போயிடுச்சு, பிரெயின் வேலை செய்யல அப்படிலாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவ இறந்துட்டா இன்னைக்கு காலையில. ஆனா இந்த அவ இருந்ததெல்லாம் இந்த பூந்தமல்லியில தான் இருக்கிறா. இந்த 14 வருஷமும் பிறந்து வளர்ந்ததுல இருந்தே அவ பூந்தமல்லியில தான் இருக்கிறா. கல்யாணம் ஒரு பூந்தமல்லியில தான் இருக்கிறா. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைட்ல எப்படியாவது பாடியை நாகூருக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்றாங்க. அவ உயிரோட இருக்கிறது வரைக்கும் அவளுக்கு எந்த விதமான அவளோட ரொம்ப பேசிக் கோரிக்கைகள் கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல அரசாங்கமோ அவளுக்கு நிறைவேற்றி கொடுக்கல. அட்லீஸ்ட் இறந்ததுக்கு அப்புறமாவது நிறைய பேரை வச்சு அந்த ஆர்டிபிஷியல் வென்டிலேஷனை வென்டிலேட்டரை எடுத்துருங்கன்னு எங்களுக்கு நிறைய பிரஷர் கொடுத்தாங்க. நாகூர்ல இருந்து ஒரு கவுன்சிலர் பிரஷர். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனைகள்லயும் இங்க இருக்க கந்தன் அப்படின்ற ஒரு கவுன்சிலர் ரொம்ப பிரஷர் கொடுத்துதான் எங்க வீட்டோட எல்லா பிரச்சனைகளும் பெருசானதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். சோ அவ உயிரோட இருந்தது வரைக்கும் நிம்மதியா இல்ல, அட்லீஸ்ட் இறந்ததுக்கு அப்புறமாவது ரொம்ப சுமூகமான முறையில இதே பூந்தமல்லியில அவளோட உடலை வந்து அடக்கம் செய்யணும். அதுக்கான தேவையான நியாயமும் எங்களுக்கு கிடைக்கணும். இதுதான் எங்களோட ரொம்ப குறைந்தபட்ச கோரிக்கை. அதே மாதிரி அவ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இதே ராமச்சந்திரால பயோமெடிக்கல் இன்ஜினியரா ஒர்க் பண்ணவ இங்க இருந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்ல அவ பயோமெடிக்கல் இன்ஜினியரா 8 வருஷம் வேலை செஞ்சவள அவங்க மாமியார் அவங்களோட நாத்தனோரோட ஹஸ்பண்ட பேர் சொல்லி கூப்பிட்டுட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவளை நாகூர்ல வச்சு அடிச்சு அந்த வேலையை அவளை ரிசைன் பண்ண வச்சு அவளை இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு நேரம் இங்க இருந்தாங்க சார், பாடி வாங்கிட்டு அவங்க போயிருவாங்க அப்படின்றதுனால நாங்க கடகடன்னு எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்க எல்லாருமே வெளியில போயிட்டாங்க, எங்க இருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல.